எஸ்ரா நெகமியாவை பார்க்கும் பொழுது எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கற்று அதை போதித்துக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம், ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள், வாஞ்சியாய் கேட்டார்கள். இப்பொழுது இந்த மக்கள் பழைய மக்களை போல இல்ல. தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி பேசும்பொழுது நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. அவர்கள் கேட்டார்கள் கேட்டார்கள் கேட்டார்கள். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவர்களுக்குள்ளேயும் ஒரு பின்மாற்றம் வந்து விட்டது. சகரியா, எஸ்ரா, நெகேமியா இவர்களெல்லாம் வாழ்ந்த பிறகு 500 கிமு 500 ஆண்டிலே 500 400 ஆண்டுகளுக்குள்ளாக மல்கியா என்ற தீர்க்கதரிசி தேவன் எழுப்புகிறார். மல்கியாவை பற்றி தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை. சிலர் அவர் மொர்தெகாயா இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமக்கு அதை பற்றி தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய காரியங்கள், சில காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். மறைவான காரியங்கள் கர்த்தருடையவள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மல்கியா தான் இப்பொழுது எழும்பி அந்த பாபிலோனிலிருந்து மீண்டுமாய் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று பாரப்பட்டு வந்ததான நல்ல மக்கள், தேவன் வேண்டாம் என்று சொன்ன மக்கள் எல்லாரும் பாபிலோனிலே தங்கிவிட்டார்கள். பெர்சியா ராஜ்யமாய் மாறிவிட்டது. அது அங்க தங்கியிருந்த மக்களோடு கூட சேர்ந்த கூட்டம் தான் எஸ்தரிலே நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே ஒரே ஒரு புத்தகம், தேவன் என்ற பெயரே இல்லாத புத்தகம், கர்த்தர் என்ற பெயரே இல்லாத புத்தகம், தேவனை குறித்து எந்த பெயரும் இல்லை, யெகோவா, கர்த்தர், ஆண்டவர், எந்த வார்த்தையும் இல்லாத ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது எஸ்தர் புஸ்தகம். 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், தேவனுடைய பெயரே இங்கு இல்லை. ஒரு பக்தன் குணமாய் சொல்லுகிறார், இந்த மக்கள் பாபிலோனுக்கிலிருந்து அல்லது பெர்சியா ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக அழைப்பு வந்த பொழுது இவர்கள் எல்லாம் போகாமல் சொகுசுக்காகவும் வீட்டுக்காகவும் நிலத்துக்காகவும் அங்கேயே தங்கிவிட்டார்கள். தேவன் வேண்டாம் என்று தங்கிவிட்ட ஜனம், அந்த ஜனத்தோடு கூட தேவன் தம்முடைய பெயரை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. God did not want to associate himself with such a group of people என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஜனங்கள் தங்கிவிட்டார்கள். ஆனால் போன ஜனங்கள் பார்த்தால் எல்லாரும் விலைக்கரையம் கொடுத்து போனவர்கள். ஆம், அங்கு வீடு இல்லை, அங்கே காடுதான், ஒரு கொட்டாய் போட்டுக்கொண்டாவது நாங்கள் அங்கே இருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோம் என்று சொன்னவர்கள். அதற்கு பிறகுதான் இவர்கள் தங்களுக்கென்று வீடுகளை கட்டுகிறார்கள். அதை நாம் ஆகாயத்திற்கு சில வாசித்தோம். நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீட்டிலே இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் கட்டப்படவில்லை. ஏன்னா தேவனுடைய ஆலயம் தடைப்பட்டவுடன் எல்லாரும் வீடை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். வீட்டிலே சந்தோஷமாக இருந்தால் தேவனுடைய ஆலயத்தை பற்றி எந்த ஒரு பாரமும் இல்லை, கவலையும் இல்லை. அது போன்ற ஒரு நிலை நமக்கும் சில சமயத்தை வந்துவிடலாம். தேவனுடைய சபையை பற்றி எந்த கவலையும் இல்லை, பாரமும் இல்லை, அதை குறித்து எந்த பொறுப்பும் இல்லை. அது எப்படியோ போய்கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய வீட்டை கட்டுவோம், அதை கட்டுவோம், இதை கட்டுவோம் என்று சொல்லி இருந்து விட முடியும். நம்மை சுற்றியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் சுயநலமாய். அப்படியல்ல பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆகாய் அவர்களை எழுப்புகிறார், உற்சாகப்படுத்தி எழுப்புகிறார், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி வந்த கூட்டத்தார் இப்பொழுது அவர்களுக்குள்ள என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அவர்கள் ரிலீஜியஸாக இருக்கிறார்கள், மத கிரிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். நான் இந்த இன்றைக்கு ஒரு சில கேள்விகளை நாம் பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த கூட்டத்திலே கர்த்தர் சித்தமானால் மற்ற கேள்விகளை நாம் பார்ப்போம். இதிலே 6 கேள்விகள். இந்த புத்தகத்திலே 25 கேள்விகளுக்கு மேலாக இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் இதை கேட்கிறார் சொன்னால், அந்த ஜனங்களுக்கு தெரியவில்லை. தாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கே அவர்கள் இருக்கக்கூடிய நிலை தெரியவில்லை. ஆகவே சில கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். அந்த கேள்வியை தேவன் புரிந்து கொண்டு மல்கியா மூலமாக பதில் சொல்கிறார். அதுதான் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதற்கு பிறகு தீர்க்கதரிசியே இல்லை. 400 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர்கள் தீர்க்கதரிசியே இல்லை இஸ்ரவேலுக்கு. அதற்கு பிறகுதான் யோவான் ஸ்நானன் வருகிறார், வல்லமையான தீர்க்கதரிசி. இப்பொழுது தீர்க்கதரிசிகள் என்ற அந்த நிலையிலிருந்து இப்பொழுது ஆசாரிகள் என்ற நிலைக்கு மாறுகிறது. யோவான் ஸ்நானனுக்கு பிறகு அநேக ஆசாரிகள், அண்ணா, காய்பா போன்ற ஆசாரிகள் இருந்தார்கள். சிமியோன் என்ற ஆசாரியன் இருந்தான். அதுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அவர் ராஜாவும், கிங் அண்ட் பிரீஸ்ட் அண்ட் ப்ராஃபட், 3 ஊழியங்களுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அது ஒன்றாக சேர்கிறது. அதுவரை இந்த 3 ஊழியங்களும் தனித்தனி நபர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் ராஜாவாக இருப்பான், அல்லது வேறொரு தீர்க்கதரிசியாக இருப்பான், வேறொரு ஆசாரியாக இருப்பான். ராஜாவும் தீர்க்கதரிசியும் ஒன்றாக, ராஜாவும் ஆசாரியனும் ஒன்றாக இருந்து வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செய்ய முற்பட்டவர்கள் எல்லாரும் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். சவுல் அப்படி இருந்தான். சாலமன் வர தடைப்பட்ட பொழுது அந்த வேலையை தானே செய்ய ஆரம்பித்தான். ஆகவே அவன் தள்ளப்பட்டு போனான். உசியா ராஜா தானே போய் தேவனுக்கு பலிபீடத்திலே பலியை செலுத்த ஆரம்பித்தான். நான் ராஜா, நானே தீர்க்கதரிசி என்று. இல்லை, அந்த ஒரு நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் வைத்திருந்தார். வேறு யாருமே அதை அசியம் பண்ண முடியாது.
இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ராஜாவும் இருக்கிறார், தீர்க்கதரிசியா இருக்கிறார், ஆசாரியரா இருக்கிறார், பிரதான ஆசாரியர். ஆகவே இங்கே மல்கியா 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே ஜனங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஜனங்களுக்கே தெரியல எதனால நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று தெரியல. அந்த தீர்க்கதரிசி மல்கியா பதில் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்த்தால், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் தேவன் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். முக்கியமாக இந்த மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆசாரியர்களுக்கு கேட்கிறார். மற்ற ஜனங்கள் கூட பின்வாங்கி போனதை தேவன் அந்த அளவுக்காய் சுட்டி காண்பிக்கவில்லை. ஆனால் பின்வாங்கி போன ஆசாரியர்கள் சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த உணர்வு. அவர்கள் கேட்கிறார்கள், எதனாலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோம் சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் இல்லை, எனக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்கு இல்லை. 2 காரியங்கள், முக்கியமான காரியங்கள். ஆகவே இந்த ஜனம் பின்மாற்றத்திலே போய்விட்டார்கள், குளிர்ந்து போய்விட்டார்கள். இந்த நாளிலே நாம் இன்றைக்கும் அந்த நிலை மாறவில்லை. இன்றைக்கும் நாம் தேவனை கனப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. தேவனுக்கு நாம் பயப்படக்கூடிய பயம் நமக்கு இருக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே, நாம் தேவனை கனம் பண்ணுகிறோமா? எந்தெந்த விஷயத்திலே நாம் கனம் பண்ணுகிறோம்? எந்தெந்த விஷயத்திலே நாம் கனவீனம் பண்ணுகிறோம் அல்லது அசட்டை செய்கிறோம்? அசட்டை எதனாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே அந்த அசட்டை பண்ணுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த கான்டெக்ஸ்டை நாம் வாசித்தால் பார்த்தால் நாம் எதிரே நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அதில் மத்தியிலே பார்க்கிறோம், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அல்லது நாம் இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம்? ஒருவனை கனம் பண்ணி ஒருவனை அசட்டை பண்ணுவான். அசட்டைக்கு ஆப்போசிட் கனம் பண்ணுதல். எவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதே. ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் உலக பொருளை மேன்மையா எண்ணுகிறோமோ, உலக பொருளை நாம் அதுதான் நமக்கு வேண்டியது, இதுதான் நம்மை காப்பாற்றும், எதிர்காலத்தில் இதுதான் நம்மை போஷிக்கும், நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் இதுதான் வேண்டும், அது தவறல்ல, அது வேண்டும் தான். ஆனால் அது பிரதானமாக இருக்கிறதா பிரியமானவர்களே? அது பிரதானமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காரியம் இதுவே நமக்கு பிரதானமாக இருந்தால் நாம் தேவனை கனவீனம் பண்ணுகிறோம், தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அதற்கு மாறாக, ஆண்டவரே உம்மாலே எங்களை பாதுகாக்க முடியும், நீர் எங்களை தேவை சந்திக்க முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரை நாம் அதிக நிலையில நினைக்கிறோம். ஆண்டவர்லாம் நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, அவருக்கே ஒண்ணும் இல்லை, பாவம், நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம தான் புத்தியா பொழைச்சுக்கணும் என்று நாம் சொல்லும் பொழுது நம் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? அநேக சமயங்களிலே அப்படி நடப்பது உண்டு. யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வருவாங்க, அவரு முன்னாடியே சொல்லுங்க, இவருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. சில மனைவிமார்கள் அப்படி சொல்லுவாங்க, எங்க கணவருக்கு அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசாதீங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அது என்ன கனம் கொடுக்கறதா? இல்லை. அதே போல ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் என்னைய பாதுகாக்க தெரியாது, உங்களுக்கு என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்க தெரியாது, நான் இந்த உலக பொருள், உலக பணம் இதுதான் எனக்கு என்னை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது அது நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். எதனால அசட்டை பண்ணுவோம் என்று கேட்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த கனமனதை குறித்து ஒரு நல்ல எல்லாரும் அறிந்த ஒரு வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அது நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பான ஒரு சம்பவம். 29ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். கடைசியாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன். ஆகவே அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதிலும் அடுத்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் கடைசி பகுதி, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கிறதை பார்க்கிறீங்களா? இந்த வார்த்தை அமைப்பிலே எப்படி வந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள்? உங்களால அதை உணர முடிகிறதா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன் என்றுதானே இருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் அசட்டை பண்ணவே வேண்டாமா, ஆட்டோமேட்டிக்கா அவன் அசட்டை செய்யப்படுவான். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அந்த பொறுப்பை தேவன் யார்ட்டையும் விட்டுறாரு. நீங்க எங்கேயாவது போய் மூக்கு அறுபட்டு மூக்கு அடி வாங்கி அப்படி விட்டுறாரு ஆண்டவர். ஆண்டவரை செய்ய வேண்டாம். தேவனை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக்கல. நானும் அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆனா நீ கனம் பண்ணலையா, உன்னை போய் நான் கனஈனம் பண்றதுக்கெல்லாம் நான் நேரத்தை நான் செலவு செய்திருக்க இருக்க மாட்டேன். நீயா கனஈனப்படுவேன், நீயா ஒரு தோல்வியை சந்திப்பாய், நீயாக ஒரு அவமானப்படுவாய். உன்னுடைய காரியங்கள் அதுவாக வெளியரங்கமாகும், ரகசியங்கள் வெளியரங்கமாகும், எல்லாருக்கும் தெரிய வரும் உன்னுடைய வீழ்ச்சி. ஆனால் தேவனை கனம் பண்ணுகிற ஒரு மனிதன் அவன் வீழ்ந்தாலும் தேவன் அதை மறைத்து அவனை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் தேவனை கனவீனம் பண்ணும் பொழுது அவனுடைய புத்தியினங்கள், அவனுடைய மறைவான காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாகிறது. வெளியரங்கமாகும்போது எல்லார் முன்னாடியும் ஒரு கனவீனம், ஒரு அவமானம், ஒரு அவப்பேச்சு, ஒரு அவப்பெயர். பார்த்தீங்களா? திடீரென்று வரவில்லை. அந்த மனிதன் தேவனுக்கு கனம் பண்ணுவதை கீழே தள்ளி 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 போட்டு தேவனை ஒவ்வொரு முறையும் கனவீனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தேவனை அசட்டை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தேவனை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை. ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் லூக்காவை வாசித்தது ஏன் ஒருவரை அசட்டை பண்ணுகிறான்? அங்கே உலக பொருளை பற்றி கொள்கிறான். உலக பொருள் தான் பெரிதாக தெரிகிறது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஐக்கியத்துக்கு வாருங்கள் என்று சொன்னால், அன்றைக்கு நீங்கள் ஒரு சர்க்குலர் வருவதை வைத்துக் கொள்வோம். இன்று டியூட்டி பார்ப்பவர்களுக்கு 2 சம்பளம், பார்க்காவிட்டாலும் ஒண்ணு இல்லை, பார்த்தா 2 சம்பளம் கிடைக்கும் சொல்கிறார்கள். அல்லது ஒரு ஸ்பெஷல் ஒர்க் வருகிறது, ஒரு நிறைய பணம் கிடைக்கிறது சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? சர்ச்சுக்கு போட்டீங்க பரவாயில்ல, இங்க கொஞ்சம் பணம் கிடைக்குதே, அதுக்காக நம்ம அதுக்கு போவோம் என்று சொன்னால் உலக பொருள், அதைத்தான் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். சபை அது பரவாயில்ல, அது எப்போ வேணா போய்க்கலாம். சபை கூடுதல், அங்க போய் என்ன பண்ண போறோம்? அப்புறமா நம்ம மெசேஜை நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம், அல்லது யூடியூப்ல கேட்டுக்கலாம், அல்லது லைவ் ஸ்ட்ரீம்ல கேட்டுக்கலாம். ஆனால் இப்பொழுது எனக்கு பணம் தான் வேண்டும் என்று நாம் தெரிவு செய்வோமானால் உலக பொருள். எதற்கு நாம் அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? பணம் என்றால் ஒரு முறை ஒரு தொகையை எனக்கு கொடுக்க வேண்டியவர் கொடுக்கவில்லை. எனக்கு இரவுல தூக்கம் வரவில்லை, புரண்டு படுத்துக்கொண்டே இருக்கிறேன். எப்படி இந்த பணத்தை வாங்குவது என்று சொல்லி அதுவரை நான் பண ஆசை எனக்கு இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அன்றைக்கு தான் ஆண்டவர் சொன்னார், சத்தமாக சொன்னார், உனக்கு எவ்வளவு பண ஆசை இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் ஒரு வாரம் அதுக்கு மேலாக நான் ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருந்தேன். உள்ளத்திலே அழுது, ஆண்டவரே நான் இவ்வளவு பண ஆசை உள்ளவனா இருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டேன். ஆகவே ஆண்டவரே என்னிடத்திலே பண ஆசை இருக்கிறது என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், அங்கே உலக பொருள், இங்கே வீட்டு மக்கள். என்னை காட்டிலும் உன் குமாரை நீ அதிகமாய் மதிக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், பையன் ஒரு காரியத்தை சொல்றான். ஆண்டவர் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா உங்க பையன் இல்ல டாடி இப்படி செய்யலாம் என்று சொல்கிறான். அப்பொழுது நீங்கள் யாரை பிரியப்படுத்த போகிறீர்கள்? ஐயோ பையன்தான், அவன் மனசு இதாயிருமே என்று சொல்லி பையனுக்கு செவி கொடுக்க போயிடலாம், அல்லது ஆண்டவருக்கு செவி கொடுக்க போயிடலாம். ஏலி என்ன செய்தார்? ஆண்டவர் பேசுகிறார், ஆனால் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை. என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரனை நீ அதிகமாய் மதித்தாய். அவனுடைய குமாரன் என்ன செய்தார்கள்? அதை நாம் முந்தின வசனங்களில் நான் வாசிக்கிறோம். அதே 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏலி மிகுந்த வயது சென்றவனாயிருந்தான், கிழவனாயிருந்தான். அவன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே வாசலிலே கூட்டம் கொள்கிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க? போறவங்கலாம் உங்களை பத்தி பேசுறாங்க. அப்ப அவருக்கு என்ன கஷ்டம்? போறவன் வரவெல்லாம் பேசுறதா கஷ்டமே ஒழிய பையங்க செய்யறது அவருக்கு பெருசா தப்பா தெரியல. 4 பேர் நம்மளை பத்தி நல்லா பேசணும். பிரியமானவர்களே, நாம் எதை விரும்புகிறோம்? உண்மையாலுமே பையன் தவறு செய்கிறான், அது உங்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறதா? அல்லது அந்த தவறு செய்கிறதை பற்றி 4 பேர் தவறாய் பேசுகிறது உங்களுக்கு தவறாய் தெரிகிறதா, பெரிதாய் தெரிகிறதா? அந்த இடத்துல நாம் தேவனை கனம் பண்ணுகிறோமா, அல்லது குமாரனையோ பிள்ளைகளையோ கனம் பண்ணுகிறோமா என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவரே, என் பேர் கெட்டு போகுதுன்றதுக்காக நான் இல்ல ஆண்டவரே, உண்மையாலுமே என் பையன் மனம் திரும்பணும், என்னுடைய பிள்ளை மனம் திரும்பணும், என்னுடைய மனைவி மனம் திரும்பணும், என்னுடைய கணவர் மனம் திரும்பணும், அதுதான் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லியிருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ என்னை கனம் பண்ணினாய், நான் உன்னை கனம் பண்ணுவேன்.
அந்த விருப்பம் இருந்தா போதுங்க, தேவன் உங்களுடைய பிள்ளைகளை சரி செய்வார். ஆண்டவரே நாம கனம் பண்ண வேண்டுமே என்ற விருப்பம் இருந்தால் போதும். தேவன் எப்படி உங்களை கனம் பண்ணுவார்? தலையில கொஞ்சம் வந்து கிரீடம் வைப்பாரா? இல்லை, உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு கிரீடமாய் மாறுவார்கள். உங்கள் மனைவி உங்களுக்கு கிரீடமாய் மாறுவார். அதுதான் கனம். தேவன் அதை செய்வார். ஆண்டவரே நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன். தேவனை கனமணிந்த யாரும் அவர்கள் அவமானப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவரே உடைய முகத்தை நான் பார்க்கிறேன் கர்த்தாவே. அந்த நேரத்தில் என் பையன் முகத்தை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லி ஏலி அப்படித்தான் கர்த்தருடைய முகத்தை பார்க்காதபடிக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து, ஏன் இப்படி செய்யறீங்கப்பா, இந்த பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேனே, என் குமாரரே வேண்டாம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதில்ல. நீ பாத்தீங்களா, எது நல்லதில்ல? நீங்க செய்யற பாவம் நல்லதில்லன்னு சொல்லல, சொன்னாரா? இல்ல, நீங்க செய்யற பாவம் நல்லதில்ல, நீங்க செய்யறத எப்படியோ செய்யுங்க, ஆனா என்கிட்ட நல்ல செய்தி கேட்கணும். இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களே. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இது ஏலி நல்லதானே சொன்னாரு, அவங்க பிள்ளைகளை கொஞ்சம் கடிந்து கொண்ட மாதிரி தான் சொன்னாருன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் அதற்கும் பதில் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாத்தீங்களா, அவளை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம், பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் ஏலி ஆண்டவரை கனவீனம் பண்ணினார். அப்பொழுதுதான் இந்த வசனம் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அவர்களே கனவீனப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காரியம் நமக்கு பெரிய ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும் பிரியமானவர்களே. இந்த ஏலி சொல்கிறார் சாமுவேலுக்கு, என்ன சொல்கிறார்? சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுப்பா, நான் கேட்க மாட்டேன், ஆனா நீ சொல்லுப்பா. ஏலி கேட்டாரா? கேட்கவில்லை. அதுபோல நாம மாறிவிட முடியும். பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லலாம், ஆனா நான் கீழ்ப்படிய மாட்டேன், அதை நீ கண்டுக்காத, அப்பா காரியத்துல நீ கேட்காத, நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா நீ ஆண்டவர் கீழ்ப்படியணும். அது போன்ற ஏலியினுடைய மனப்பான்மை நமக்கு வந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே. அவை எதனாலே ஆண்டவரை நாங்கள் அசட்டிய பண்ணினோம் என்று கேட்கிறார்கள், ஆசாரியர்கள் கேட்கிறார்கள். ஏலி ஒரு ஆசாரியன் தான், ஏலி ஒரு ஆசாரியன். ஆனால் தேவன் அழைத்த அந்த அழைப்பிலிருந்து அவர் தவறிவிட்டார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 138 2ஆம் வசனம். சங்கீதம் 138:2 கடைசி பகுதி. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர், அல்லது உடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தியிருக்கிறீர். பிரியமானவர்களே, தேவனை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லையா? தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துங்கள். ஆண்டவர் தேவனுடைய தம்முடைய வார்த்தையில கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துனீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க சீரியஸா எடுத்துக்கொள்வீங்க. ஆண்டவரே, இது அவங்களுக்கோ இவங்களுக்கோ சொன்ன வார்த்தையில் ஆண்டவரே, இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, நான் அதை சீரியஸா தியானிக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன், உடைய வார்த்தையை நான் எரிந்து விட வேண்டாம் ஆண்டவரே, உடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ண வேண்டாம் ஆண்டவரே. தேவன் தம் எல்லாவற்றை காட்டிலும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், நீங்கள் எந்த பிரஸ்தாபத்தை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அதை காட்டிலும் ஒருபடி அதிகமாக தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையை ஆண்டவரே நான் பற்றிக் கொள்கிறேன், அந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நல்ல தட்ட மாட்டேன் ஆண்டவரே. அது யார் வாயிலிருந்து வந்தாலும் சரி, அதை நான் கனப்படுத்த விரும்பினேன். நம்ம நாமே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.